ஹாய் எவ்ரி ஒன். எக்கனாமிக் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்னு நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க. நான் என்னோட மெத்தட்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேசிக் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இது டிமாண்ட்னா என்ன, நேஷனல் இன்கம், பேங்கிங் சைடு, அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன், இது எல்லாமே வந்து முக்கியமான பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட். ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினா தான் அட்வான்ஸ்டு டாபிக்ஸ் வந்து நம்ம போக முடியும். ஸோ பேசிக் ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன் என்னென்னா, ஒரு ஸ்டோரி மாதிரி படிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, இன்கம் வருது, அதை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் டிமாண்ட் ஏற்படுது, அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் வந்து ஏற்படுது. இந்த மாதிரி அதை வந்து நம்ம ரியல் லைஃப் கூட கனெக்ட் பண்ணுறது. லைக் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ பெட்ரோல் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ மானிட்டரி பாலிசின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பேங்கிங் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒய் மெத்தட் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். இப்போ இன்ஃப்ளேஷன் எதுக்காக இன்க்ரீஸ் பண்ணப்படுது, இப்போ ஆர்பிஐ எதுக்காக ரெப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய ஒய்ன்னு கேட்கும்போது நம்மளுக்கும் வந்து நாலேஜ் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் கான்செப்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்கட்டே ஆகாது. ஃபிஃப்த் ஒன் என்னன்னா, ஷார்ட் நோட்ஸ் வந்து நம்ம எடுக்கிறது. எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி வந்து ஷார்ட் நோட்ஸ் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுறது. இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாலே எக்கனாமிக்கை வந்து நீங்கள் போராக படிக்காமல் அந்த கான்செப்ட் வைஸ் படிக்கும்போது உங்களுக்கு வந்து எக்கனாமிக் வந்து ரொம்ப லைக் பண்ணி படிப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல். இந்த மாதிரி மெத்தட்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.